அனைவருக்கும் வணக்கம். விக்டரி டுடேனுடைய வாழ்த்துக்கள். இன்றைய காணொலியிலே கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளையின் சார்பாக வழங்கக்கூடிய உதவித்தொகை குறித்து பார்க்கலாம். 2024 முதல் 25ஆம் ஆண்டு நடப்பாண்டில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை. இந்த உதவித்தொகை மேக்சிமம் 12 லட்சம். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இணையதளத்தில் போய் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி கீழ்கண்ட முகவரிக்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். சரிங்களா? இப்போ இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அதான் மீண்டும் சொல்கிறோம். உதவித்தொகை படிப்பில் சிறந்தவராக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருக்கணும். படிப்பில் சிறந்திருக்கணும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கணும். இவங்களை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. இப்போ கல்வி உதவித்தொகை 12 லட்சம் மதிப்புள்ளவருங்க கல்வித்தொகையை பகிர்ந்து வழங்குறாங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கி அதை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பகிர்ந்து வழங்குறாங்க. இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அந்த ஃபார்மில் உள்ள ஒரு திருக்குறளுக்கு நீங்கள் பதவுரை எழுதி விளக்க உரை எழுதி அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே எழுதி வேண்டும். இந்த ஃபார்மு இதுதான். இந்த ஃபார்மில் மாணவர் பெயர், நிரந்தர வீட்டு முகவரி, பள்ளி அல்லது கல்லூரி பாலிடெக்னிக்கின் பெயர் முகவரி. இப்போ முக்கியமான விஷயம், 24-25ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் வகுப்பு, கல்வி நிலையத்தின் சான்றிதழ். நீங்கள் எங்கே பள்ளியிலையோ கல்லூரியிலையோ படிக்கிறீங்களோ அந்த பள்ளி கொடுக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டை இணைக்க வேண்டும். சரிங்களா? தொலைபேசி எண், நெட்டு, அலைபேசி எண், மின்னஞ்சல், கல்வி உதவித்தொகை வேறு நிறுவனத்திலிருந்து அரசிடமிருந்து பெற்றிருந்தால் அதனுடைய விவரங்களை தெரிவிக்க வேண்டும். கடைசியாக நீங்கள் பெற்ற மதிப்பெண், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க், அதை நீங்கள் இணைக்க வேண்டும். இப்போ கவனிங்க, முக்கியமான விஷயம், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டை இணைக்கணும். 1. 2 உங்களுடைய மார்க் ஷீட்டு, லாஸ்ட் அப்பியர்டு மார்க் ஷீட்டை இணைக்க வேண்டும். 3 குடும்ப வருமான சான்றிதழ் இணைக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், இந்த 3ஐயும் இணைக்கணும். இப்போ மார்க்கையும் உங்களுடைய இன்கமையும் கணக்கிட்டு உங்களுக்கு உதவித்தொகை வழங்குவாங்க. அடுத்து நீங்கள் அந்த ஃபார்மில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு உங்கள் கையெழுத்தில் இதற்கான விளக்க உரையை அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தெளிவாக எழுத வேண்டும். சரிங்களா? இப்போ எழுதிட்டு இந்த ஃபார்மை என்ன செய்யணும், ஒரு லெட்டர் எழுதி இந்த ஃபார்மை வச்சு ஒரு விண்ணப்பம் எழுதி விண்ணப்ப படிவத்தை ஃபில்லப் பண்ணி அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டை இணைச்சி அடுத்து மார்க் ஷீட்டை இணைச்சி இன்கம் சர்டிஃபிகேட் இணைக்கணும். ஆக மொத்தம் 5. இதை இணைச்சி ஒரு கவரில் போட்டு இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை, கீதம் முதல் மாடி 14, 4வது பிரதான சாலை, கஸ்தூரிபா நகர், அடையாறு, சென்னை 20 என்ற முகவரிக்கு அனுப்பணும். மறக்காம உங்க கையெழுத்தை போட்டுருங்க. சரிங்களா? அன்பு மாணவர்களே, இந்த உதவித்தொகையானது அனைவருக்கும் பொதுவானது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய கற்றலில் சிறந்த மாணவர்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கக்கூடியது. இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, நண்பர்களே, இந்த நல்ல செய்தியை உங்களது உற்றார் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களையும் இந்த உதவித்தொகை விண்ணப்ப இது போன்ற காணொளிகளை காண தொடர்ந்து இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.